அன்பார்ந்த நேயர்களே, இந்த மூன்றாவது நேர நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக பிரபல கல்வியாளர், அமலர் மேல் பள்ளியினுடைய நிறுவனர், தாளாளர், வணக்கத்திற்குரிய எஸ்.ஏ. லூர்துசாமி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற தம்பியின் பெயர் வசந்த். இவருடைய சாதனை என்று பார்க்கின்ற பொழுது மாநில அளவில் 500க்கு 497 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைத்திருக்கின்றார். இங்கே இருக்கின்ற மாணவியின் பெயர் புவனேஸ்வரி. இவரும் அந்த பள்ளியில் படித்து 500க்கு 497 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தை பிடித்திருக்கின்றார். பெரிய சந்தோஷம் என்னன்னா, 2 பிள்ளைகளுக்கும் தங்க காசு வரும்னு நினைக்கிறேன் நான், இல்லையா? மிகுந்த ஒரு சந்தோஷமான இந்த நிகழ்ச்சியிலே நமக்கெல்லாம் நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர். தமிழில் வந்து தமிழ் பாடங்களா? தமிழ் மொழி. அதில் தமிழ்நாடு ஸ்டேட்டில் 3rd. ஓஹோ, தமிழ் அளவில் 3ஆம் இடத்தை வச்சிருக்கேன். மீண்டும் பல கருத்துக்களோடு நம்முடைய பேச வந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து வைத்து நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்ற சற்று காத்திருங்கள். அன்பார்ந்த நேயர்களே, இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற அமலர் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளர் ஐயா அவர்களை அறிமுகம் செய்து வைத்து இந்த நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். சார் வணக்கம், மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் வந்து ஒரு ரிசல்ட் அப்போ நீங்கள் வர்றது, மக்கள் மத்தியில் பேசுவது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் சார், நான் கேள்விப்பட்ட 667 பிள்ளைகள் உங்கள் பள்ளியின் சிறப்பாக பங்கெடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க வச்சிங்களேன். ஸோ அது குறித்து என்ன நீங்கள் சொல்ல ஆசைப்படுறீங்க நேயர்களுக்கு? பெரும்பாலும் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அதிக எண்ணிக்கையில் பிள்ளைங்களை வந்து தேர்வுக்கு அனுப்பி வைக்கின்றோம். போத் +2 தேர்விலும் சரி, SLC பொறுத்தவரையும் சரி. மாணவர்களை அனைவரும் வெற்றி பெற செய்வதை எங்களை நோக்கமாக கொண்டு நாங்கள் முழு மனத்துடன் உழைக்கின்றோம். அதில் வெற்றியும் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், ஆண்கால ஊழியர்கள் சிறந்த ஒத்துழைப்பு அளிக்கின்றார்கள். அதனால தான் வந்து இந்த வெற்றியை நம்ம வந்து பெற முடிகின்றது. நிச்சயமாக நான் அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். மேலாக இறைவனுக்கு என்னுடைய நன்றியை காணிக்காக வேண்டும். மிகுந்த மகிழ்ச்சிங்க சார். வழக்கம் போல் வந்து எல்லா வெற்றியும் நீங்கள் வந்து இறைவனுக்கு தான் நீங்கள் காணிக்க வைக்கிறீங்க. மிகுந்த மகிழ்ச்சி. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்குங்க சார், எவ்வளோ பிள்ளைகள் வந்து எக்ஸாம் போயிருக்கிறாங்க, யாரெல்லாம் வந்து மார்க் அதிகமாக எடுத்திருக்கிறாங்க, எவ்வளோ பிள்ளைகள் தங்க காசு தங்க மழை இருக்கு? 667 பேர் போய்க்கிறாங்க. 667 பேரும் பாஸ் ஆகிக்கிறாங்க. அதே சமயத்தில் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது 491 பேர் 50 பேர் வந்து 490க்கு மதிப்பெண்களும் எடுத்துக்கிறாங்க. 50 பேருக்கும் 490க்கு மேலே 50 பேர். அப்புறம் 351 மாணவர்கள் வந்து 450லேருந்து 489 உள்ள அந்த இடையில் உள்ள மார்க்களை பெற்றுக்கொள்கின்றார்கள். அப்புறம் 203 பேர் வந்து 400லேருந்து 449 மார்க்களை பெற்றாங்க. டிஸ்டிங்ஷன் 75% அண்ட் அபோவ் வந்து 649 பேர். ஓஹோ, 660% மேலே 70% மேலே டிஸ்டிங்ஷன் எடுத்துருக்காங்க. 649 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வந்து மீதி 18 பேர். அப்புறம் எல்லாருமே வந்து பெரும்பாலும் டிஸ்டிங் 75% தான் பாஸ் ஆகிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸில் 18 பேர் தான் பாஸ் ஆகிக்கிறாங்க. ரொம்ப பெருமைங்க சார். சார் ஒரு நேரம் வசந்த் சொல்லுங்க, பார்க்கலாங்களே. வணக்கம், சொல்லுங்க. நாங்கள் ஐயப்பட்டிப்பாளையத்துலேருந்து மல்லிகான்னு பேசுகிறேன். மகிழ்ச்சி, சொல்லுங்க. நான் அந்த 2 பேர் மாணவர்கள் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். சரிங்க. அவங்க புவனேஸ்வரி அப்பாவும் நானும் ஒன்றா வேலை செய்கிறோம். டிவி வாழ்த்து கொஞ்சம் குறைச்சிருங்கம்மா. டிவி பேசுங்கம்மா. நாங்கள் அவருடைய புவனேஸ்வரியுடைய தந்தையும் நானும் ஒரே பள்ளியில வேலை செய்யறோம். சரிங்கம்மா. அந்த புவனேஸ்வரியுடைய வளர்ச்சி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் இந்த மதிப்பெண் எடுவான்னு நல்ல நம்பிக்கை இருந்தது. அதுக்கு பள்ளியும் ஊக்கம் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அவங்க பள்ளியும் அவருக்கும் முதல்வருக்கும் பள்ளி முதல்வருக்கும் அந்த மாணவிகளுக்கு என்னுடைய நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்கம்மா. அந்த புவனேஸ்வரியும் நல்ல சிறப்பான ஒரு வாழ்த்து, நல்ல ஒரு நல்ல நிலையத்துக்கு ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். அதுக்குதான். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நிறைய விவேகானந்தனுடைய அம்மா பேர் திரும்ப புவனேஸ்வரி தான். நல்ல ஒரு குழந்தை. புவனேஸ்வரி, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வைஸ் பிரின்சிபால் இருக்கிறாங்க, அவங்க பக்கத்தில் அமர்ந்துருக்கிறீங்க, நீங்கள் போயிட்டு இது யாரும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. என்ன சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்களா? என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே டைமில் நர்வஸாகவும் இருக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட
சீனியர் பிரின்சிபல் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். சரிங்க மேம். இவ்வளோ இது வரைக்கும் பிரின்சிபல் கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருந்ததே கிடையாது. சரிங்க மேம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சந்தோஷமா. என்ன படிக்க போறீங்க புவனேஸ்வரி? இப்போ 10th முடிச்சிட்டீங்க, இப்போ +1 எங்கே படிக்க போறீங்க? உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன இருக்குது? +1 +2 என்னோட ஹையர் செகண்டரி அம்பலோகம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான். அதுக்கு முடிச்சுட்டு MBBS பண்ணிட்டு IAS பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ வித்தியாசமாக இருக்கு பாருங்க, MBBS முடிச்சுட்டு IAS பண்ண போகிறாங்களாம். இப்போ IAS படிக்கிற பெண்ணு வந்து சோஷியாலஜி படிக்கலாம், HT படிக்கலாம், இன்டர்னல் ஸ்டடீஸ் படிக்கலாம். இவங்க MBBS முடிச்சுட்டு IAS பண்ண போகிறாங்க. கேட்கலாம் ஏமா? ஃபஸ்ட்டு MBBS பண்ணோன்னா எப்பவுமே ஒரு ஃபர்மாக ஒரு ஜாப் நம்ம கையில் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் நம்மளே ஓனாக ஒரு கிளினிக் வச்சு நம்மளே சம்பாதிச்சு அப்படியே ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு அப்புறம் மேற்கொண்டு IAS படிக்கிறது. இது கொஞ்சம் இந்த வயசில் திங்க் பண்ணுறாங்கிறது தெரியல. ஏன்னா MBBS முடிச்சுட்டு குடும்பத்தையும் கவனிச்சிங்க நம்ம. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. நான் புவனேஸ்வரியோட ரிலேட்டிவ் பேசுறேன். ஓ மகிழ்ச்சி சார். கொஞ்சம் டிவி வளர்த்து குறைச்சிருங்க சார் ப்ளீஸ் சார். சரி, பேசுங்க சார். பிரின்சிபல் சார் பேசுங்க சார். புவனேஸ்வரி வந்து ஸ்டேட் 3rd எடுத்திருக்காங்க. ஆமாங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரிங்க சார். அவங்க வந்து மேலும் நிறைய சக்சஸ் பெற நாங்கள் வாழ்த்துறோம். நன்றிங்க சார். நன்றிங்க சார். பாராட்டுக்கு நன்றிங்க சார். ஆமாம், தேங்க்யூ. வசந்த், நீங்கள் சொல்லுங்கள் வசந்த். நீங்கள் ஒரு பார்க்க ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாரி இருக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சார் ஹாப்பி சார். I want to become a doctor. A knee and doctor. I have to become a doctor. தமிழ பேசுகிறேன். ஏன் ரொம்ப நர்வஸாக இருக்கிறீங்களா? சரி சரி சரி, ஒன்றும் பரவாயில்ல. இவர் வந்து தம்பி வசந்த் வந்து வெளியனூர் என்ற கிராமப்புற பகுதியை சேர்ந்தவங்க. இந்த புவனேஸ்வரி வந்து முத்துப்பிள்ளை படம் 2 பிள்ளைகளை வந்து கிராமப்புற பின்னணி கொண்ட பிள்ளைகளாக இருக்கின்றாங்க. அதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய ரொம்ப கொஞ்சம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ அந்த பள்ளியை வந்து சென்று சேர வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு 25-30 நிமிடங்கள் வர வேண்டும். அப்போ கிராமப்புறத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் வந்து இந்த எக்ஸாம் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் சார். இப்போ 667 பிள்ளைங்க வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா சார்? போயிட்டு இதை வந்து எதிர்பார்த்த ஒரு சக்ஸஸாக நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எல்லா பிள்ளைங்களும் மார்க் எதிர்பார்க்காம எதுவும் செய்ய முடியாது. வெரி குட். கரெக்டாக திட்டமிட்டு அடிக்கிறீங்க. கடுமையான உழைப்பு இல்லைங்களா? வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சார். வணக்கம். என் பேர் நளினி, தொழில் பல்கலைக்கழகத்துல வேலை செய்யறேன். சரிங்கம்மா. நான் புவனேஸ்வரி மாமி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்திருக்கா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. சரிங்கம்மா. அப்புறம் நாங்க பள்ளி முடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். சரிங்கம்மா. ஏன்னா பூனாவோட சகோதரி எல்லாமே இன்னைக்கு நல்லா அமலர் கோர்ஸ்ல படிச்சுட்டு இன்னைக்கு நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல இருக்காங்க. அப்படிங்களா? ஆமா சார். அவங்க தனலட்சுமி, வினோத்குமார், ரஞ்சிதா எல்லாமே ஸ்கூல் ப்ராடக்ட் தான். அதனால ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் சார் நாங்க. அப்போ குடும்பமே கடமைப்பட்டிருக்கீங்க இந்த பள்ளிக்கு. ஆமா சார், ஆமா சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். முதல்வருக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க, நன்றிங்க. தேங்க்யூ சார். இப்போ ஒரு குடும்பமே கடமைப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? இது இப்போ வந்து ஒரு ஆசிரியர் என்ற முறையில் வந்து இது ஒரு பெரிய கௌரவத்து, ஒரு பெருமைக்குரிய ஒன்று. இது கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். புரியுதுல? இந்த பெருமை வந்து வேற எந்த ப்ரொஃபஷனும் கிடைக்காது. கண்டிப்பாங்க சார். அதனால் இது வந்து ரொம்ப பெருமை, அதாவது மதிப்புக்குரியது, விலை மதிப்பற்றது. ரொம்ப சந்தோஷம் சார். நிச்சயமாக இது வந்து இன்னைக்கு நாம் நம்ம உயிரோடு இருக்கும்போது மட்டும் இந்த புகழ் இருக்காது, மனதை பிற்பாடும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக. அதனால இது ஒரு பெரிய மாட்சிமைக்குரிய செயல் தான். அற்புதம் பேசுறீங்க சார். மாட்சிமைக்குரிய ஒரு செயல் என்பது, அதாவது நல்லா பேசுறீங்க சார், நல்லா பதிவு பண்ணியிருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை. அது ஒரு சிரித்த முகத்தோடு அந்த அந்த வெளிப்படுகின்ற அந்த வார்த்தைகள் இப்போ அந்த அழுத்தத்தை என்னால் உணர முடியுதுன்னு வச்சிங்களேன். அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் வாழ்கின்ற காலம் வந்து 100 வருடம் அதை தாண்டி வாழ்ந்து உங்களால் அந்த சமூகம் வந்து மண் பயனுற வேண்டும். நல்ல கருத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம், சொல்லுங்க. ஹலோ வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். நிதானா பேசலாம் நீங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. சொல்லுங்க புவனேஸ்வரி. சரிங்க சார். அதே சொல்லுங்க, அமர கோஸ்ல படிக்கிற பசங்க எல்லாருமே உண்மையுமே நல்ல இதுல தான் வருவாங்க. நன்றிங்க சார், நன்றிங்க சார். ஆமா, ஏன்னா அவர் வந்து அவருடைய ஹார்ட் ஒர்க் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய பசங்க வந்து எல்கேஜில நல்லா படிச்சது. சரிங்க சார். விஷயத்துக்கு வந்து என் பசங்க வந்து நல்ல நிலைமைதான் இருக்காங்க. அவருடைய பாட்டுல சொல்லுங்க. சரிங்க சார். அது பசங்க நல்லா படிச்சு நல்லா வரணும்.
நன்றி எங்க விஷயம் போல சரி நல்ல சரிங்க சார் நன்றிங்க சார் என்னோட மிஸ்ஸஸ் பேசுறாங்க கொடுங்க சார் ஹலோ சார் வணக்கம் சார் முதல்வர் சாருக்கும் வணக்கத்தை சொல்லிடுறோம் சரிங்கம்மா என் பசங்க ரெண்டுக்கும் என் பசங்களை மாதிரி போனா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் இருக்கேன் ஆனா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆயிட்டா ரொம்ப பெருமையா இருக்குது அவ இன்னும் மேலும் மேலும் வந்து நல்ல நிலைமை அடையணும்னு நான் ரொம்ப வாழ்த்துறேன் கடவுளை வேண்டிக்கிறேன் அவ நல்லா வருவான்னு தெரியும் முதல்வருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க நன்றிங்க நாங்க வேற ஒண்ணும் இல்ல நன்றிங்க தேங்க்யூ தேங்க்யூ அம்மா அநேகமா முத்துப்பிள்ளைப்பாளையம் கிராமம் முழுக்க உங்களை பார்த்து நினைக்கிறேன் நான் போயிட்டு நினைக்கிறேன் இப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்டார் வேல்யூ வந்து போச்சு வசந்த் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஏன் ஒரு மாதிரி மிரட்சியா பார்த்து கொண்டு இருக்கிறீங்க போயிட்டு சொல்லுங்க வசந்த் பிரின்சிபால் பக்கத்து அமர்தான் அந்த பயம் இருக்குதா இல்ல ஒரு சந்தோஷம் இருக்கிறதா எப்படி ஃபீல் பண்றீங்க என்னென்ன சப்ஜெக்ட்ல மார்க் எடுத்திருக்கீங்க சொல்லுங்க வசந்த் தமிழ்ல 98 தமிழ் 98 அப்போ அந்த காலத்துல 40 மார்க் மேல போட மாட்டாங்க ராஜா 98 எடுத்திருக்கீங்க அப்புறம் இங்கிலீஷ்ல 99 99 மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சென்டர் இல்ல 100 எடுத்துட்டீங்களா என்னப்பா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது வெரி குட் உங்க குடும்ப பின்னணி சொல்லுங்க ராஜா உங்க குடும்ப பின்னணி அம்மா அப்பா பத்தி சொல்லுங்க பாப்போம் எனக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும் தான் இருக்காங்க எங்க அங்கிள் தான் என்ன படிக்க வைக்கிறாங்க அவங்க வீட்டில் தான் தங்கியிருக்கேன் அவங்களால தான் நான் இவ்வளோ தூரம் படித்தேன் அவங்க தான் எனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க வெரி குட் ராஜா வெரி குட் ராஜா அவங்களுக்கு நான் ஒரு ஏதாவது செய்யணும் அவங்களுக்கு வெரி குட் ராஜா அவங்களால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அந்த அங்கிள் பேர் சொல்றாச்சா யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு காரணமாக இருந்திருக்காங்க வெற்றிக்கு சொல்லுங்க எனக்கு 2 அங்கிள் இருக்காங்க ஜெயராமன் அண்ட் சுப்பிரமணியன் 2 பேரால தான் இவங்க 2 பேரும் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க ஜெயராமன் சுப்பிரமணியன் ஜெயராம் சுப்பிரமணியனுக்கு பாராட்டுக்களுங்க அந்த குழந்தையினுடைய உணர்ச்சியை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் பார்க்கலாமா வணக்கம் சொல்லுங்க சார் பேசுங்க சார் உங்க வால்யத்தை குறைங்க சார் டிவி வால்யத்தை குறைங்க சார் சார் வசந்த் பேசுங்க சார் வசந்த் பேசுங்க சார் அவங்க மாமாவோட ஃப்ரெண்ட் பேசுறேன் சார் அவங்க சொல்லுங்க நல்லா படிக்கணும் தம்பி நல்லா நல்லா அவங்க மாமாவுக்கு நல்லா பெருமை சேர்க்கணும் அவங்க மாமா கஷ்டப்படுற போது நீ கஷ்டப்பட நல்லா படிச்சுக்கணும்பா உங்க மாமா என்ன பண்றாங்க ஷாப்கீப்பர் எங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் வில்லியனூர் முத்துப்பிள்ளைப்பாளையங்கம்மா ரொம்ப பிரமாதமாக 2 பிள்ளைங்க வந்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் சார் இப்போ இந்த கிராமப்புறத்து பிள்ளைகள்லாம் இது போல் வந்திருக்கிறாங்க இல்லைங்க சார் ஸோ இவங்களை மவுல்டு பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஒர்க் எடுத்துருக்கீங்க நீங்கள் போயிட்டு ஏன்னா 2 பிள்ளைங்க அதாவது படிக்கிற பிள்ளைங்களை பற்றி நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செய்யறதில்லை ஒன்லி ஃபார் த ரொம்ப பலவீனமான ஸ்டூடெண்ட் தான் செய்கிற மொழியை அவங்க 6 மணினா போயிடுவாங்க வீட்டுக்கு ஓஹோ கரெக்ட் 6 மணிக்கு குழந்தை அனுப்பிச்சிருங்க நீங்கள் போயிட்டு மிகுந்த மகிழ்ச்சி இப்போ வருஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் பள்ளியை பொறுத்தவரை தங்க மழை கொடுக்குறோம் இப்போ 2 பேருக்கும் 8 கிராம் கொடுக்குறோம் 8 கிராம் சரிங்க சார் பெரும்பாலும் வந்து டோட்டலாக பார்க்கும்போது பார்த்துக்கலாம் நேரம் பார்த்துலாங்களா கொஞ்சம் வளர்த்து குறைச்சிங்கம்மா ஹலோ பேசுங்கம்மா நான் புவனா வீட்டு ரெண்டுக்கு இருக்கேன் சரிங்கம்மா புவனாக்கு விஷஸ் சொல்லிக்கிறேன் ரொம்ப கூச்சப்படுற அந்த குழந்தை ரொம்ப கூச்சப்படுறாங்கம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்கு வேற பேசுறதுக்கு எதுவும் விஷயங்க சரிங்கம்மா புவனேஸ்வர் வீட்டுல எப்படி இருப்பாங்கம்மா படிச்சுனே இருப்பாங்களா ஹலோ ஹலோ லைன்ல இருக்கீங்களாம்மா அவங்க பேச சண்டை போட்டு இருக்காங்க சார் சொல்லுங்க சார் எவ்வளவு பிள்ளைங்களுக்கு இப்போ தங்க காசு இப்போ வந்து இந்த வருஷம் வந்து சொல்ல போனா 234 கிராம் கொடுக்க போறோம் 234 கிராமுங்களா சரி அதில் டோட்டலாக பார்க்கும்போது 234 கிராம் இன்னைக்கு கணக்கு பண்ணி பார்க்கும்போது பெரும்பாலும் அந்த பிள்ளைங்களுக்கு இது ஒரு உத்வேகம் தான் ஒரு நம்ம கண்டிப்பாங்க சார் அதாவது இன்னைக்கு இருக்கிற விளையாட்டத்தில் தங்கம் கொடுக்கறது பெரிய பிரச்சனை தான் இருந்தாலும் வந்து கொடுக்கறத நிறுத்தக்கூடாது எதுவாக இருந்தாலும் கொடுப்போம் பணத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வரலாம் கொடுத்துருக்குறோம் பிள்ளைங்க மனசு தான் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் சந்தோஷப்படணும் பிள்ளைங்க பெரும்பாலும் வந்து நான் அவங்க வந்து உழைக்கிறாங்க படிக்கிறாங்க கண்டிப்பாக சார் டீச்சர்ஸில் ஈடு கொடுத்து எல்லாத்தையும் செய்கிறாங்க வெரி குட் சார் அப்போ அந்த பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை வெரி குட் சார் வெரி குட் சார் ரொம்ப மகிழ்ச்சிங்க சார் போன சார் நீங்கள் சொல்லுங்கம்மா உங்கள் பிரின்சிபாலோட பிடித்த குவாலிட்டிஸ் என்னென்ன உங்களுக்கு கேட்பேட்டு எப்பயுமே எங்களை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு எப்படி என்கரேஜ் பண்ணுவாங்க அவங்க சொல்லுங்க பாப்பா டு ஷைன் லைக் தி சன் ஷைன் லைக் தி சன் வெரி குட் எப்பயுமே அந்த ஒரு கேப்ஷன் அவர்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது கேப்ஷன் பிடிக்குமா பா எம்பிபிஎஸ் ஆச்சு ஐஏஎஸ் படிக்கணும்னு சொன்னாச்சு நீங்க அப்புறம் அவர் ரொம்ப நல்ல ஒரு நல்ல வெரி குட்
டிசிப்ளினரியன். ஓ டிசிப்ளின், பெர்ஃபெக்ஷனிஸ்ட். சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். ஓஹோ நிறைய விஷயங்கள் பிடிக்கும் உங்களுக்கு. பிடிக்கும். வசந்த் நீங்க சொல்லுங்க வசந்த். சார் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பார். ஸ்கூலுக்கு ஒரு நிமிஷம் லேட்டாக கூட வரக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஆனால் ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பார். எல்லோரும் கரெக்ட் டைமுக்கு வந்துடணும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நல்லா இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற வசந்த் அவர்களும் மாணவி புவனேஸ்வர் அவர்களும் நல்லா அழகாக நம்மோட சிறந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொடுக்கின்றார். மீண்டும் பேசலாம் சார். இப்போ இவ்வளோ பிள்ளைகள் 667 பிள்ளைகள் வந்து மார்க் எடுத்திருக்கிறாங்க. அதில் 2 பிள்ளைகள் வந்து மாநில அளவில் 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. 500க்கு 497 மார்க் எடுத்திருக்கிறாங்க வச்சிங்களா சார். ஸோ இது போல் பிள்ளைகளை உருவாக்குறதுக்காக எக்ஸ்ட்ரா எதனா கோச்சிங் கிளாஸஸ் என்ன கொடுக்குறீங்களா? அது குறித்து நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சார்? பிள்ளைங்களுக்கு இந்த பிள்ளைங்களாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை அது போல் ஏன்னா இந்த பிள்ளைங்களாம் வந்து படிக்கிற பிள்ளைங்க நிச்சயம் படிச்சுடுங்க. புரியுதா? அதெல்லாம் முதல்ல சொன்ன மாதிரி பலவீனமான ரொம்ப படிப்பில் ரொம்ப வீக்காக உள்ள பிள்ளைங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா கோச்சிங் தர முடியும். ஆமாங்க சார். இந்த பிள்ளைங்க கண்டிப்பாக வந்து பள்ளி நேரத்திலேயே படித்து அதற்கு வேண்டியதை செய்து முன்னேறிடுவாருங்க. நாங்கள் பெரும்பாலும் வந்து சிலபஸை வந்து ஒரு செப்டம்பர் மாதம் ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் கவர் பண்ணிடுவோம். அப்படிங்களா? ஆகஸ்ட் அது ஒருபாடு வந்து டெஸ்ட்டுன்ட்டு எப்பயுமே வந்து எப்படியும் வந்து 7-8 டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட் எழுதுவாங்க. அப்போ அது உங்களுக்கு ஒரு பெரிய பயிற்சி இல்லைங்களா? அது உங்களுக்கு ஓஹோ நிறைய டெஸ்ட் எழுதுகிற பயிற்சி கொடுத்துறீங்களா? அந்த எக்ஸாம் ஃபெயர் இருக்காது உங்களுக்கு இல்லையா? எனக்கு மேத்ஸில் வந்து எப்படியும் ஒரு 17-18 டெஸ்ட் எழுதுவாங்க, ஃபுல் டெஸ்ட்டு. அதுமாரி மற்ற சப்ஜெக்டில் வந்து ஒரு எப்படி ஒரு 7-8 எழுதுவாங்க. இப்போ இதுவே ஒரு பெரிய பயிற்சி இல்லையா அவனுக்கு? ஆமாங்க. நான் கேள்விப்பட்டேன் சார், உங்கள் பள்ளியை பொறுத்தவரை 8ஆம் கிளாஸில் கூட சில பள்ளிகளில் வந்து சில பிள்ளைகளை வெளியே அமைச்சிடுறாங்க. அதுபோல் பிள்ளைகளை கூட நீங்கள் சேர்த்துக்கொண்டு அந்த பிள்ளைகளையும் வந்து நல்லா முடிக்க விட்டு நல்லா மார்க் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பேர் ரிஸ்கான ஒரு விஷயம் இல்லை. இப்போ நான் இந்த வருஷம் 9th 11th யாரையும் ஃபெயில் ஆகலை. ஆமாம், ஆல் பாஸ் கொடுத்துட்டேன். அந்த ரொம்ப ரொம்ப வீக்கான பிள்ளைங்களை வந்து பள்ளி விடுதலை சேர்த்து படிக்க வைக்கிறது, விடுதலை ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கிறோம். அது பெற்றோருடைய ஒப்புதலோடு செய்யணுங்கிறோம். ஓஹோ. ஆனால் பிள்ளைங்களை வந்து எப்படிப்பட்ட பிள்ளைங்களா இருந்தாலும் கொண்டு வந்துடுறீங்க? கொண்டு வரணும். எனக்கா இப்போ வந்து அவங்க பெற்றோரால் கவனிக்க முடியல. ஒன்று நாம் தான் கவனிக்கணும். அதுக்கு பள்ளி விடுதி ஒன்று இருக்குது, அதை சேர்த்தா படிக்க வைக்கணும். அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பிள்ளைங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு அது மிக தேவை. ரொம்ப அழகான கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறீங்க சார். நீங்கள் பிள்ளைகளுக்கு பிடிக்கல இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்க பள்ளியில் நம்பி கொடுத்துட்ட பிறகு அந்த பிள்ளைகளை சிறப்பாக மாற்ற வேண்டிய கடமை. என்ன செய்யணும் அதை செய்யணும். கண்டிப்பாக அது பெற்றோர்களுக்கு சில தாய்மார்கள் பிடிக்காது, பிள்ளைங்க வந்து பக்கத்துல இருக்குன்னு நினைப்பாங்க. இதுல நம்ம இடம் கொடுக்க முடியும். அது சமரசமே இல்லைங்க சார். ப்ரொஃபஷனை பொறுத்தவரை சமரசம் இல்லை, சமரசம் கிடையாது. யாராக இருந்தாலும் சட்டம் ஒன்று தான். ரொம்ப எனக்கு சார்களை பிரித்து அது ஒன்று வச்சுங்களா போயிட்டு நட்பு என்பது வேறு, உறவு என்பது வேறு. பள்ளி என்று வருகின்ற பொழுது பெற்றோர் எதையோ எதிர்பார்த்து என்னுடைய பள்ளிக்கு பிள்ளைகள் அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு நான் நம்பிக்கையான ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அதனால் எந்த விதமான சமரசம் இல்லை என்ற விஷயத்தை ரொம்ப தெளிவாக இருக்கின்றார். இந்த வெற்றிக்கு எதிர்கால வளர்ச்சி முக்கியம் இல்லைங்களா? ரொம்ப முக்கியம். இப்போ அவங்களால கவனிக்க முடியல. கரெக்ட். பிள்ளைங்க வந்து அவங்கள அடங்க மாட்டேன்றாங்க. இப்போ வேற யாருக்கு தான் அடங்கணும்? வெரி குட் சார், வெரி குட். அதில் எந்த சமரசம்? யாருக்காக ஒருத்தர் அடங்கி ஆகணும் இல்லையா? ஆமாம், அப்போ பள்ளிக்காவது அடங்கி ஆகணும் இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். சார் இப்போ இந்த பள்ளிகள் இப்போ 667 பிள்ளைகள் வந்துருக்குறாங்க இல்லைங்களா சார்? சாதனை வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த 10% என்னென்ன சப்ஜெக்டில் எடுத்துருக்குறாங்க சார் பிள்ளைங்க போயிட்டு? 10% நிறைய பேர் எல்லாமே வந்து சொல்ல போனாக்கா மேக்ஸில் எத்தனை பிள்ளைங்க எடுத்துருக்காங்க? மேக்ஸில் வந்து 88 பேர் எடுத்துக்கிறாங்க. 88 பிள்ளைங்க மேக்ஸில் 100. சயின்ஸில் 88 பேர். சரிங்க சார். சோஷியல் சயின்ஸ் 47 பேர். நம்ம பாண்டிச்சேரி ஸ்டேட்லேயே இங்கிலீஷில் 3 பேர் தான் சென்டம். 2 பேர் நம்ம ஸ்கூல் சேர்ந்தவங்க. ஓகே. அப்புறம் வந்து ஃப்ரெஞ்சில் 9 பேர் எடுத்துக்கிறாங்க சென்டம். ஃப்ரெஞ்சில் வந்து எப்பயும் போடுறது கிடையாது, இந்த வருஷம் சென்டம் போட்டுறாங்க. அது ஒரு அதிசயமாக தான் இருக்குது. அதிசயமாக இருக்குது. ஃப்ரெஞ்சில் 100 எடுத்துருக்காங்க, கணக்கில் எடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்சில் வந்து போன வருஷம் வரைக்கும் 99 மேலே தரமாட்டாங்க. ஆமாங்க சார். இந்த வருஷம் 100க்கு 100 தந்துக்கிறாங்க. சரிங்க சார். வேறு அதிசயமாக தான் இருக்குது. அந்த பிள்ளைங்க சரியாக பண்ணியிருக்காங்க அர்த்தம் இல்லைங்களா போயிட்டு? மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் சொல்லுங்கள் புவனேஸ்வரி, உங்கள் பள்ளியை பொறுத்தவரை பொதுவாக வந்து மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்குது, ரொம்ப கட்டுப்பாடான ஒரு பள்ளி என்பது. அந்த கட்டுப்பாடு என்பது இந்த வயசுல தேவையா? அது குறித்து என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்கள் போயிட்டு நேரோட பகிர்ந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக தேவைதான். பிகாஸ் இது டீனேஜ் அடலசன்ட் பீரியட். ஸோ இந்த டைமில் வந்துட்டு எங்கள் பிரின்சிபால் எப்பயுமே என்ன சொல்லுவார்னா, இந்த டைமில் தான் நம்மளோட கேரக்டரை டெவலப் பண்ணணும். ஸோ இந்த டைமில் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க எல்லாருமே. அதை நம்ம எந்த தப்பான நம்மளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது.
பிகாஸ் திஸ் இஸ் ரைட் ஏஜ். இப்போ மட்டும்தான் நம்ம டெவலப் பண்ற ஒரு கேரக்டர் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்குன்னு எங்களோட பிரின்சிபல் அடிக்கடி சொல்லுவார். ஓ, அது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு. பட் வசந்த், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க பார்க்கலாமா? வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. புவனேஸ்வரி சிட்டி பேசுறேன். வேணி, உங்க ஃப்ரெண்ட் யார் பேசுறாங்க? பேசுறேன்னு சொல்லுங்க. புவனேஸ்வரி. ஹலோ, வேணி. தேவி பேசுறேன். கேக்குறாங்கம்மா, பேசுங்கம்மா. முதல் பிரின்சிபல் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. ஹலோ ஹலோ, கேக்குது. எங்க பொண்ணு இந்த அளவுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கிற எங்க ஸ்டூடெண்ட்க்கு, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நன்றி சொல்றேன். நன்றிங்கம்மா. நன்றி. தேங்க்யூம்மா. அவங்க அத்தை பேசணுமா? ப்ளீஸ். கொடுங்கம்மா, போனை கொடுங்க. ஹலோ ஹலோ, புவனேஸ்வரி. சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா உன்னுடைய நிகழ்ச்சியை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். சரிங்கம்மா. கொண்டு வந்த உங்க ஸ்கூலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்கம்மா. அம்மா, இப்போ உங்க அப்பா பத்தி சொல்லுங்க. உங்க அப்பா எங்க ஒர்க் பண்றாங்க, அம்மா எங்க ஒர்க் பண்றாங்க? அப்பா இளங்கோடிகள் கவர்மெண்ட் ஹை செகண்டரி ஸ்கூல்ல லைப்ரரியனா இருக்காரு. சரிங்கம்மா. அம்மா ஏஎஃப்டில ஜூனியர் சூப்பர்வைசரா இருக்காங்க. சரிங்கம்மா. அவங்களுடைய உற்சாகம் எப்படி இருக்கு? அவங்க எப்படி உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க? எப்பயுமே என்ன ஃப்ரீயா விட்டுருவாங்க. ஃப்ரீயா விட்டுருவாங்களா? சரி. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் என்ன படின்னு சொன்னது கூட கிடையாது அவங்க. எப்பயுமே அம்மா எப்படின்னா வந்துட்டு ஸ்டடீஸ் விஷயத்துல அவங்க அவ்வளோ தலையிட மாட்டாங்க. சரிங்கம்மா. ஒன்லி ஹெல்த்தி ஃபுட். ஓஹோ, சாப்பாடு நல்லா கொடுப்பாங்களா? ஆளை பார்த்து தெரியல அப்படி. சரி. ஒன்லி ஹெல்த்தி ஃபுட். எப்பயுமே ஹைஜீனிக்கா வச்சுப்பாங்க என்னையும் என் தம்பியும். சரி. தம்பியா உங்களுக்கு? ஓகே. அவர் என்ன படிக்கிறாரு? 8th ஸ்டாண்டர்ட். அவர் எங்க படிக்கிறாரு? பெட்டிட் செமினரி. ஓஹோ, வெரி குட். ரொம்ப சந்தோஷம். அப்பா எப்படின்னா ஸ்டடீஸ் விஷயத்தை எல்லாமே அப்பாட்ட தான் ஷேர் பண்ணிப்பேன். எல்லாமே அப்பாட்ட தான் ஷேர் பண்ணிப்பேன். அவர் எப்படின்னா அவரும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாரு. ஃப்ரீயா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, ஸ்கூல்லயும் படிச்சுட்டு வர, இங்கேயும் வந்து புக் எடுத்து படிக்கிற அப்படிலாம் சொல்லுவாரு. வித்தியாசமா அப்பா இருக்கிறாரு. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பசங்களோட விளையாடு. ரொம்ப சந்தோஷம். படின்னு இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது. யாரும் வற்புறுத்தல. அதெல்லாம் பிடிச்சிருக்குன்றீங்களா? இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் இது கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ பிள்ளைங்க வந்து படின்னு சொன்னீங்கன்னா பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க. சந்தோஷம். வசந்த், நீங்க சொல்லு. ராஜா, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க போயிட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எங்கள் பேரண்ட்ஸ் எப்போதாலும் படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு படி அப்படி தான் சொல்லுவாங்க. காலையில் சீக்கிரமாக எழுப்பி விட்ருவாங்க. அப்போலேருந்தே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வெரி குட் ராஜா. பார்க்கலாமா? யாரோ நேரம் வராங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா. நான் பூனாவோட பெரியமா பேசுறேங்க. அம்மா, என்னம்மா எல்லா உறவினரும் பாத்துங்க, போனா பெரியமான்றாங்க, அத்தன்றாங்க, நாத்தனாருன்றாங்க. சொல்லுங்கம்மா. எனக்கே பொறாமையா இருக்குதுமா. பேசுங்க. இவ்வளவு சந்தோஷமான குடும்பமா, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க பெரியமா. பெரியமாவா? Thank you so much. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. Thanks. உங்க ஸ்கூலுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லுமா. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. என்னம்மா இது உங்க உறவினர் எல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டியா? டிவி பேசுறேன்ட்டு கொடுக்க போனேன் எல்லார் வீட்டுக்கும். அர்ஜென்ட்டா கிளம்பிட்டேன். ஏன் கேட்டப்ப சொன்ன இந்த மாதிரி ரைட் சேனல்ல ஒரு ப்ரோக்ராம். பரவாயில்ல, நல்லா நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி பார்க்க சொல்லுங்க. நிகழ்ச்சியில ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம், பெருமையா இருக்குது. சரிம்மா, இப்போ இது போல இந்த பள்ளியில வந்து நீங்க என்ன கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க உங்க பள்ளியில? அமலாத்மா ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஜாயின் பண்ணேன். ஓ, அப்ப நீங்க படிக்கும்போது நல்ல பிரைட் ஸ்டூடெண்டா நீங்க படிப்பீங்களா? நல்லா படிப்பீங்களா? போயிட்டு நீங்க ராஜா, நீங்க என்ன கிளாஸ்? 6th படிக்கிறேன். 6வது படிக்கிறீங்களா? போயிட்டு ரொம்ப சந்தோஷம். நீங்க இப்போ உங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நேரத்தோட எல்லாம் செய்யணும் ஆசைப்படுறாங்க, டிசிப்ளின் இருக்கிறாங்க. படிப்பையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்க பிரின்சிபால் வந்து இந்த ஸ்கில்லுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாரு. பையன் வந்து ஒழுக்கமா இருக்கணும், டிசிப்ளினா இருக்கணும், கரெக்டாக முடி வெட்டினு வரணும். இதெல்லாம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இதெல்லாம் வந்து உங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு அடிப்படை விஷயமா நீங்க பாக்குறீங்களா? ஆமா, நிச்சயமா. பிகாஸ் ஏன்னா வந்துட்டு படிப்பு இல்லாம கூட இருக்கலாம், பட் கேரக்டர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி குட். கேரக்டர் முக்கியம். அதான் ஒரு பாப்புலர் ப்ராவர்ப் கூட இருக்கு. சொல்லுங்க மேம். If character is lost, everything will be lost. ஆண்டோட வெரி குட். நல்லா படிப்பீங்களா நிறைய வெளியில நீங்க? சரி, அப்புறம் ஸோ கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க பிரின்சிபல் சாரும் அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ரொம்ப சந்தோஷம், நல்லா பேசுறீங்க நீங்க. வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க சார். பேசுறேன் சார், சொல்லுங்க சார். பேசுறாங்க, சொல்லுங்க சார். சொல்லுங்க. எப்படி படிக்கிறீங்க? மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணீங்க? வாழ்த்துக்கள்.
நன்றி நன்றி. நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஏனென்றால் இப்போ அந்த அமலோத்பம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பாங்க. எங்களை பல நேரங்கள் நேராக பார்த்து ஷேர் பண்ணுவாங்க, போய்ட்டு எங்கள் லைன் கிடைக்கலன்ட்டு. ஏன்னா பிரின்சிபாலை பாராட்டணும் ஆசைப்படுவாங்க, பிள்ளைகளை பாராட்ட வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை மிக மிக சுருக்கமாக தெளிவாக நீங்கள் பேச வேண்டும். தயவு பேசுகின்ற பொழுது உங்களுடைய தொலைக்காட்சியுடைய ஒளி அளவை வந்து தயவுசெய்து குறைத்து கொண்டிருங்கள் என்றால் நீங்கள் பேசக்கூடிய கருத்துக்களை எங்கால் மிக சிறந்த முறையில் உள்வாங்க முடியும் என்ற சிறிய வேண்டுகோளோடு நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கின்றோம். சார், இப்போ பிள்ளைகளை பொறுத்தவரை சார், எல்லா பிள்ளைங்களும் வந்து சார் இந்த ஒரு ஒழுக்கம், இந்த சுய கட்டுப்பாடு, இதெல்லாம் வந்து இன்றைய பிள்ளைகளுக்கு தேவை என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் தொடக்க காலத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா இது போல விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க. படிப்பையும் தாண்டி எதனால் வந்து இந்த விஷயங்களை நீங்கள் அக்கறை எடுத்துக்கிறீங்க சார்? பையன் டிசிப்ளினாக இருக்கணும், நேரத்தோடு ஸ்கூலுக்கு வரணும், கரெக்டாக வந்து கீழ்ப்படிந்து அடித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னால் இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? நான் முதலே உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இறைவன் எல்லாருக்கும் வல்லமையும் கொடுத்துக்கிறோம், எல்லா வல்லமையும் கொடுத்துருக்குறோம். அதை வெளியே கொண்டு வரணுன்னாக்க அன்பும் கட்டுப்பாடும் தேவை. கண்டிப்பாங்க சார், அன்பும் கட்டுப்பாடும் தேவை. ரெண்டும் வந்து சம அளவில் கொடுத்தாங்க, வேற ஒன்று. கண்டிப்பாங்க சார். ஸோ அன்பை வந்து பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க, கட்டுப்பாடு நீங்கள் கொடுக்குறீங்க. இல்லை, பேரண்ட்ஸே வந்து அன்பையும் கட்டுப்பாடையும் சமமாக கொடுக்கணும். அன்பு வந்து மிதமிஞ்சி போயிடக்கூடாது, கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்துடக்கூடாது. ரொம்ப பிரபலமான கருத்து சார். ஹலோ சார், சொல்லுங்க சார். என் பொண்ணு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இந்த வருஷம் போன வருஷம் சேர்த்தேன். இதெல்லாம் பார்க்கல ரொம்ப அந்த ஸ்கூல்ல இறங்கச்சு, என் பொண்ணுக்கு இறங்கச்சு பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். சார் வந்து இன்னும் 100 ஆண்டுகளை வந்து இன்னும் பல ஸ்டூடெண்ட்ல உருவாக்கணும் ஆசை. அவர் தாரே சேர்த்துட்டு கடவுள் வருவான். சார், ஒரு நல்ல ஆண்டுகள் வாழ்ந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று, மக்களுக்கு சேவை செய்யணும் என்று ஒரு நேர பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க சார். போயிட்டு மிகுந்த மகிழ்ச்சிங்கம்மா. புவனேஸ்வரி, நீங்கள் எதிர்காலத்தில் மருத்துவராக போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. நல்ல ஒரு விஷயம் இருக்கிறது. உங்கள் வயசுக்கு மாரி நீங்கள் பேசுறதை நினைக்கிறேன். நான் போயிட்டு நான் இதெல்லாம் யாரும் அப்பா கற்றுக் கொடுப்பாங்களா? இல்லை, எங்கேருந்து கற்றுக்குறீங்களா போயிட்டு நீங்கள்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பிரின்சிபால் பக்கத்தில் அமர்ந்து இவ்வளோ போல்டாக பேசக்கூடிய பிள்ளைகள் நான் பார்த்தே இல்லை. நீங்கள் ரொம்ப கொஞ்சம் பயங்களாக அச்சம் இல்லாமல் நல்லா தெளிவாக பேசுறீங்க. போயிட்டு இது எங்கேருந்து எடுத்துக்கிட்டீங்க? போயிட்டு இதெல்லாம் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிறது. அப்பா பேர் சொல்லுங்க. எங்கள் அப்பா எங்கே ஒர்க் பண்ணுறாங்க? இளங்கோடிகள் கவர்மெண்ட் ஹை செகண்டரி ஸ்கூல்ல லைப்ரரியனா இருக்காங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு உங்களுக்கு அப்பா? இப்போல்லாம் போல்டாக இருக்கணும், நல்லா அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறது. அவர் மற்றவங்க கிட்ட நடந்துக்கும் போது நான் பார்ப்பேன், அதை பார்த்து ஒரு விஷயமும் கற்றுப்போம் அவர்கிட்ட. அப்படிங்களா? ரொம்ப அழகாக பேசுறீங்க புவனேஸ்வரி. நீங்கள் வசந்த், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க வசந்த்? நீங்கள் என்னமோ ஒரு மனசில் நீங்கள் கொஞ்சம் அப்படியே உழண்டு கொண்டே இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு திங்கிங் இருக்கு உங்களுக்கு இல்லை? சரி.